ஓட்டுக்கு பணம் வாங்கினால் என்ன ஆகும்? ஒரு குடும்பத்தின் கதை. ஒரு அழகான கிராமம், அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு இடம். அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான் நம்ம கதையின் நாயகன். அவருக்கு ஒரு அன்பான குடும்பம். அப்பா, அம்மா, ஒரு மகன், ஒரு மகள், தாத்தா, பாட்டி, அன்பும் ஒற்றுமையும் சேர்ந்த ஒரு குடும்பம். சாதாரண வாழ்க்கை. ஆனா நிறைய கனவுகள். அப்பா வேலைக்கு போவார், அம்மா வீட்டை பார்த்துக் கொள்வார். மகன் காலேஜ் படிப்பான், மகள் பள்ளிக்குச் செல்வாள். தாத்தா பாட்டி வீட்டில் அமைதியாக இருந்தார்கள். இப்படியே நாட்கள் நகர்ந்தன. நாட்கள் 6 மாதங்கள் முடிந்தது. ஒரு நாள் 2026 தேர்தல் அறிவிப்பு வெளியானது. கிராமம் முழுவதும் ஒரு புதிய உற்சாகம். அடுத்த நாள் பொலிட்டிஷியன்கள் கிராமத்துக்கு வந்தார்கள். பணம், பரிசுகள், வாக்குறுதிகள். எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்டார்கள். முதலில் மறுத்த குடும்பம் பின்னர் யோசித்தது. எல்லாரும் வாங்குறாங்க, நாம மட்டும் வாங்கலையா? அந்த ஒரு முடிவு அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது. அவர்கள் பணம் வாங்கி அவர்களுக்கே ஓட்டு போட்டார்கள். பணம் கொடுத்தவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் திரும்பி வரவே இல்லை. காலம் சென்றது. மகன் காலேஜ் முடித்தான், வேலைக்காக கடினமாக படித்தான், இன்டர்வியூக்கு சென்றான், நல்லா பதில் சொன்னான். ஆனா ஒரு பணக்கார பையன் பணம் கொடுத்து அந்த வேலையை வாங்கி கொண்டான். இந்த செய்தி கேட்ட குடும்பம் முழுவதும் உடைந்து போனது. நான் படிச்சதுக்கு என்ன பயன் என்று மகன் வேதனைப்பட்டான். அப்பா மனதில் தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டார். அந்த கவலை அவருடைய உடல் நலத்தையே பாதித்தது. அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பணம் தேவை, ஆனால் வீட்டில் வருமானம் இல்லை. இன்னொரு பக்கம் மகள் பள்ளிக்குச் சென்றாள். அப்போது கனமழை, பராமரிப்பு இல்லாத கட்டிடம் திடீரென்று இடிந்து விழுந்தது. குழந்தைகள் பயந்து கத்தினார்கள். பெற்றோரும் ஆசிரியர்களும் சேர்ந்து அதிகாரிகளிடம் முறையிட்டார்கள். பள்ளியை சரி செய்யுங்கள், மருத்துவ வசதிகளை மேம்படுத்துங்கள் என்று கேட்டார்கள். ஆனால் பதில் அவர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. நீங்களே பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்களே, இப்போ எங்கிருந்து பணம் கொடுக்கணும்? அந்த ஒரு வாக்கு, அந்த ஒரு தவறு அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. வேலை இல்லை, பாதுகாப்பு இல்லை, வசதி இல்லை. அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள், நாம் செய்தது தவறு. ஒரு நிமிஷம் பணத்துக்காக 5 வருட வாழ்க்கையை இழந்தோம். அனைவரும் ஒன்றாக முடிவு செய்தார்கள், இனிமேல் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம். நல்லதை செய்பவர்களுக்கு மட்டுமே நாம் ஓட்டு போடுவோம். ஓட்டு என்பது ஒரு